இதான் சரியான நேரம். சொல்லுமா அண்ணன்கிட்ட. ஏ ராசா, என்னம்மா? பொண்டாட்டி பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா, என்னது? பாருல, அவ எதுக்குலங்க இருக்கா? என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? அவதான்ல பிரச்சனை. வீடு கொடுக்கறன்னு அடங்கி இருக்கல? எங்க அடங்கி இருக்கா? உனக்கு அடங்குதாளா இல்ல எனக்கு தான் அடங்குதாளா? அவ்வோக்ல காலையில எந்திக்கா மகாராணி மாதிரி இருக்கா பெட்டுல. நான் அந்தால காப்பி கொண்டு குடுக்கணுமா? அதுக்கு பேரு பெட்டு காப்பியா? காப்பியை குடிச்சுட்டு அந்தால மாராசி குளிக்க போயிருதா. அதுக்குள்ள நான் சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லியை வச்சுட்டு சாம்பாரையும் வச்சிருக்கேன். அன்னைக்கு கேக்கா, என்னத்தே ஒரு சாம்பார் தானாக்கோ சட்னி வைக்கலையாக்கோ அப்படிங்கா. ஏன் சட்னி இல்ல நான் பொண்டாட்டிக்கு இறங்காதா? அண்ணி இங்கன இருக்க கப்பத்துக்கு அங்கன விட வைக்கிறது கிடையாது. காப்பியை குடிச்சுட்டு அங்கனே வச்சிட்டு போயிருது. சிங்கிள் வந்து போட்டானா இந்த தட்டை கழுவுதலால அப்படியே சின்ன எரிஞ்ச மாதிரி எரிஞ்சிட்டு போயிருதா. கெட்டுன புருஷே வான் துணியை துவைக்கல. அவ துணியவே அவ துவைக்க மாட்டா. இதுல வான் துணி எங்க இருந்து துவைப்பா? எல்லாத்தையும் நான் துவைச்சிட்டு கிடக்கேன். அப்படியே வேலைக்கு போயிட்டு வராங்க. வந்தோட சுட சுட சோறு இருக்கு மகாராணிக்கு. அதுல தின்னுபட்டு ஒரு உறக்கம். அந்தல காலையில எந்திரிச்சு காப்பிக்கு கடிக்கிறதுக்கு என்ன செய்யலையே நம்மகிட்ட ஒரு சண்டை வர. இல்ல அவளுக்கு பச்சி பயணம் செஞ்சு செஞ்சு குடுக்கொட்டி இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு கிடதல சரியப்பட்டு கிடது. ஒரு இளவுக்கு ஆக மாட்டான் பொண்டாட்டி. வேலை சொல்லி செஞ்செல்லாம் வீட்ல நல்லா இருக்கும். பாத்தியானே இப்ப கூட எங்க வெளிய போறன்னு சொல்லிட்டு பேங்க மாட்டிட்டு போனாங்க. ஆனா அடக்கத்துக்கு இல்ல. எங்க போறாலும் ஏது போறாலும் அம்மிட்ட சொல்லவும் இல்ல. அம்மைக்கு மதிப்பு கிடையாது, உனக்கு மதிப்பு கிடையாது. எனக்கு இந்த வீட்ல எனக்கும் மதிப்பு கிடையாது. ஆக மொத்தத்துல நம்ம மூணு பேர் அவளுக்கு அடிமை இந்த வீட்ல. இவ்வளவு விஷயம் இந்த வீட்டுல நடக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை இவ்வளவு நாள் சொன்னியே நீ. இன்னைக்கு அவ வரட்டுமா? என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாரு. இன்னைக்கு இவ சோறு போட்டு தர தின்னுவா. ஏத்தா கேன பையன் என் மூச்சில எழுதி ஓட்டிருக்காட்டி. ஐயோ, என் புருஷனை பார்க்கவே பயமா இருக்கு. கோவத்துல இருக்காரு. இன்னைக்கு அடிச்சு நொறுக்கிறாருன்னு நினைக்கேன். அடிச்சு நொறுக்க போறாரா என்ன? இல்ல அடங்கி போறாரா? இல்ல வேற ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? மறக்காம சொல்லுங்க சொந்தங்களே. இதோட